தென்னாடுடைய பெரியவர் போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏன்னா மடம் அங்க இருக்கு காஞ்சிபுரத்துல 2500 வருஷமா இருந்துட்டு இருக்கு. ஆச்சாரியாலே பண்ண இது மடம் இருக்கு. அப்ப போய் பெரியவாளுக்குன்னு அதுல வந்த ஒன் ஆஃப் தி ஆச்சாரியால்ஸ்க்கு 68வது ஆச்சாரியால், 1வது ஆச்சாரியாலேருந்து 67 ஆச்சாரியாலுக்கு யாருக்குமே இது பெரிய கோவில் கட்டல. அதிஷ்டானம் இருக்கு, இளையாத்தனுடைய அதிஷ்டானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் இதே மாதிரி திடீர்னு ஒருத்தருக்கு கோவில் கட்டணம் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ட்ரெடிஷனை விட்டு வெளியில வரா மாதிரி இல்லையா? ட்ரெடிஷனை விட்டு வெளியில வரல. இதுல இன்னும் இதுக்கு இப்படி சொல்றதை விட என்ன பண்ணும், அந்த 67 ஆச்சாரியால் காலத்துல இருந்தவாளும் அந்த ஆச்சாரியாலை அனுப்பிச்சுட்டு பக்தி பண்ணி கோவில் கட்டாதுதான் தப்பு. இவருக்கு கட்டினது வந்து எக்ஸப்ஷனல், இது ஒன்றும் பிரத்யேகம் இல்லை. அவளுக்கெல்லாம் பண்ணாதுதான் தப்பு. என்னமோ தோணல, நடக்கல, பண்ணல. ஆனா இங்க தோன்றது அது அது அதுதான். இப்படி ஒரு వ్యక్తిயை ஒரு பிரதோஷம் சிருஷ்டி பண்ணிட்டுன்னா பெரியவா வந்திருக்கா. எப்படி ராமாயணத்துல கேள்விப்படுறோமோ, ராமர் வந்து ராவணவதத்துக்கு பிறக்கிறதுன்னு வந்தப்புறம் எல்லாரும் உடனே பிரம்மா ஆர்டர் பண்ணினா எல்லா தேவதைகளும் அவளை பொங்கோ இவாளை பொங்கோ எல்லாரும் வந்து ரெடியா அவ கைங்கரிய மனத்துக்கு ராம சேவைக்கு வந்தாப்புல இந்த பெரியவா அவதாரத்துல இப்படி பெரியவாளுக்கு இப்படி பண்ணணும்னு ஒரு மாமாவை கிரியேட் பண்ணி தானே கொண்டு வந்திருக்கா. அதனால மாமாவுக்கு ஸ்பிரிச்சிருக்கு, தோணி இருக்கு. மாமா சொல்றப்பல இது ஒன்றும் யாரு அந்தரியாமையே ஈஸ்வரன் இருக்காருன்னா வந்து நமக்கு என்ன ஒண்ணு தோணுமா என்ன? சரி, நமக்கே தோணினா நடக்கணுமே. அப்ப நடந்துன்னா அது ஈஸ்வர சங்கல்பம்னு அர்த்தம். மாமாவுக்கு அது ரொம்ப மனசுல இதுண்டு, ஐயோ இப்படி நமக்கு பெண்ண பெரியவாளுக்கு நம்ம கைமாறு என்ன பண்றது அப்படின்ட்டு பெரியவாளுக்கு கோவில் கட்டணும். கோவில் கட்டி உலகத்துக்கு இதுதான் கொண்டாட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பிரகடனப்படுத்தணும் அப்படின்னு அது எல்லாருக்கும் அந்த உபாசனை வரணும் அப்படிங்கிறதுனாலதான் கோவில் கட்டணும். அதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணி அது பெரியவா இருக்கிறதே தான் வந்து அந்த இதெல்லாம் பார்த்து ஆமா ஆமா அது கணபதி ஸ்தபதி விவரமா சொல்லுவார். கணபதி ஸ்தபதி விவரமா சொல்லுவார். பண்ணி எல்லாம் அப்ரூவ்டு. மட்ட தேங்காய் பேர் பூர்ண பலம் பெரியவா கையால கொடுத்து ஆமா ஆமா பெரியவாளை கோவில் ஏற்படுதுன்னு. அதை விட இன்னைக்கு வச்சிருக்கிற அந்த பாதுகை பெரியவா போட்டு ராமலிங்க பட்டுன்னு இருந்தார். அந்த கச்சிமோதூர், ஆமா கச்சிமோதூர் அர்ச்சகா ட்ரஸ்ட்ல ஒரு ட்ரஸ்டியா இருந்தவர் ராமலிங்க பட்னு, குஜராத்திக்காரர். அவர் வந்து மாமாட்டெல்லாம் ரொம்ப பழக்கம் உண்டு, பிரியம் உண்டு. அவர் இந்த சாண்டல்வுட் போட்டு பாதுகை வாங்கிட்டு வந்து பெரியவாள்கிட்ட போட்டு கொடுத்து இது மணிமண்டபத்துக்கு ஓரிக்கையில வர மணிமண்டபத்துல பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒன்றும் பெரியவா போட்டுன்னு கொடுக்கணும்னு சொல்லி பெரியவா போட்டுன்னு கொடுத்தது. அப்புறம் அவ அம்மா காலமாகி அந்த நகையெல்லாம் இருந்தது தாயாரோட எல்லாம், இந்த பட்டோட ராமலிங்க பட்டோட அம்மாக்கள். அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து இந்த இதுக்கு தங்க கவச்சம் பண்ண போறது பெரியவா அனுகிரகம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவரே தங்க கவச்சம் பண்றதுக்கு பவுன் கொண்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் தங்க கவச்சத்தோட வந்தது. இது இங்க பாதுகை வரப்போறது தங்க பாதுகையா தங்க கவச்சம் பண்ணி எல்லாம் பெரியவாள்கிட்டே நேருக்கு நேர் பண்ணினது. மணிமண்டபத்தினுடைய டிராயிங் வாங்கிட்டு வந்து தான் அப்பதான் பெரியவா குங்குமத்தை போட்டு அதுல எதுனது. ஆமா, அதாவது காமாட்சி கோயில இருந்து அந்த பிரசாதத்தை நெத்தியில அப்படின்னு இருக்கா பெரியவா. கணபதி ஸ்தபதி காமிக்கிறத இப்படி பார்த்தா நெத்தியில இருந்து குங்குமம் அப்படியே அதுல விழுந்திருக்கு. நம்ம போறதை கூட ஒரு தரம் கேட்டோம், ஞாபகம் இருக்கா, அந்த வச்சுருக்கேளா அப்படின்னு. அதனால அந்த மணிமண்டபம் வருதுங்கிறதுனால உங்களுக்கு என்ன கனெக்ஷன் வந்தது? ஸோ இது இப்படி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நேரெல்லாம் வாங்கி இந்த வேலை நடந்துட்டே வந்தது. அதுக்கு ஆனா அது என்னமோ தெரியல, ஒரு அவ்வளவு உற்சாகமா அதுக்கு ஒரு வரவேற்போட உடனே நம்ம மாமா நினைச்சபடி உடனே அவ்வளவு சீக்கிரம் நடந்துள்ளது. அப்படி இருக்கிறதுனால இத இடம்லாம் வாங்கியாச்சு, இடம் வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா மேல ஃபர்தரா டொனேஷன் வந்து அதை கிடுகிடுன்னு கட்டிடணும் அப்படின்னு மாமாக்கு என்னன்னா கற்கோவிலா கட்டணும் அப்படின்னு. மாமா இருக்கும்போதே அது கற்கோவிலா வரணும். கற்கோவில் தான். ஆமா, கற்கோவிலா வரணும்னு தான் பிளான். கோவில் வந்தா போறோம் அப்படின்னு இல்ல ஏன்னா இந்த பெரியவா என்னன்னா இந்த காஞ்சிபுரம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சிவலிங்கம்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் கோவில் ஒவ்வொருத்தரையா கோவில் கட்ட. ஆமா, இந்த கங்கா மாமி அப்புறம் இந்த ஜம்பா மாமி அவாவா எல்லாரையும் அவாவால முடிஞ்சவா கட்ட. அதுல என்ன பெரியவான்னா வேற கோவில்ல கல்லா இருந்தாதான் விசேஷம். அதனால நீ என்ன பண்ணு, கற்கோவில்லாம் பயப்பட வேண்டாம், ஒரு 4 கருங்கல் பலகா வாங்கு,
வந்து 3 பக்கம் நடு சாமியை சுற்றி மேலே ஒன்று போட்டு மூடு, அவ்வளோதான் கற்கோவில். ஃப்ரண்ட் சைடில் கேப் விட்டு ஓப்பனாக இருக்கும் அது. இப்படி ஆசைப்பட்டா பெரியவா. ஸோ இதெல்லாம் கேட்டு மாமாக்கா. அதனால பெரியவா இப்படி சொல்லியிருக்காளே, கற்கோவில்னா சாநித்தியம் விசேஷம், அங்கே சாநித்தியம் ப்ரிசர்வ் ஆகும்னு சொல்லியிருக்கனால பெரியவாளுக்கு கற்கோவிலாக தான் வரணும், கற்கோவில் தான். அதுவும் முன்னையே சொன்னேன், எல்லாம் பெருசாக வரணும் அப்படின்னா பிரதீஸ்வர கோவில் பெரிய தஞ்சாவூர் கோவில் மாதிரி பெருசாக வரணும் அப்படின்னு. எல்லாம் பெருசு தான். ஆமாம். அப்புறம் அது 100 வருஷம் இருக்கிறதுனால வந்து 100 கால் மண்டபம் வரணும், அத்தை பண்ணும் இது பண்ணும். அப்புறம் ஸ்தபதிபதி எல்லாருமே சேர்ந்து இத்தை பண்ணும் அது பண்ணும். அதில் அவளுக்கு குஷி வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தது அது. ஸோ கற்கோவில்ங்கிறது வந்துடுத்தோம். அந்த இதெல்லாம் வந்ததுனால அதுக்கு ஏற்ற நமக்கு வருமானம் கலெக்ஷன் வரல, அதுக்கு உண்டான நம்ம நினச்சபடியே ஃபாஸ்ட்டாக நடக்கல. அது மாமாவுக்கு ரொம்ப தாபமாக இருந்தது. அப்படியே அது போயின்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாமா காலமாக ஆயிடுத்து. அதை பற்றி ஸோ அது சரியா வந்து இன்னும் நினைச்சபடி அவ்வளோ இதுவாக நடக்கலையேங்கிறதுனால தாபம் இருந்துகிட்டே இருந்தது. அதில் அப்படியே இருந்துட்டு இருக்கிறது. அதில் ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி ராமரத்னம்னு அவர் ஹைதராபாத்தில் இருந்தார். அப்புறம் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே இங்கே மெட்ராஸில் வந்து இருந்துட்டு அவர் நித்திய ஹோமம் பண்ணுன்னு அவந்தி ஹோமம் பண்ணுன்னு நித்திய ஆற்றுல ஹோமம் பண்ணின்னு இருக்கார். அப்படிலாம் பண்ணிட்டு பெரிய இன்ஜினியர் அப்படி இருந்தவா எல்லாத்தையும் அதான் சொல்றேனே, இப்போ பண்ணுன்னா விடுனா விடு, வைனா வை, அப்படிதான் இருந்தது. வேலையை விடு, ஆமா, வெயினா குடிமையை வை, பண்ணுன்னா ஹோமத்தை பண்ணு. என்ன வாக் சக்தி இருந்தா, என்ன ஒரு தபஸ் இருந்தா சொன்ன உடனே ஒருத்தர் அதை கேட்பா இல்லையா? ஏன்னா யாரு கேட்பா? நம்ம சொல்றது யாரு கேட்பா? நீங்க ஆச்சரியமா இருக்கும். அதை விட இன்னும் கல்யாணமாகி பசங்களை 4 நாள் கல்யாணம் தான் பண்ணிக்கணும். வந்து இப்போ பொன் குழந்தை பிறந்தா கன்னியாதானம் பண்ணணும், புள்ள குழந்தை பிறந்தா வேத பாடசாலைக்கு வேதத்துக்கு தான் அனுப்பணும். அதாவது பெரியவாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ எப்படிலாம் பெரியவாளை திருப்தி பண்ணலாம். பெரியவாளை கொண்டாடுறதுன்னா ஏதோ விதத்தில் இப்போ நம்ம படம் வச்சுன்னு இருக்கோம், வந்து பாதுகா வச்சுருக்கோம், பூஜை பண்ணுறோம், மனுஷன் கொண்டாடுறதுல மட்டும் இல்லை. அவள் சொன்ன வழியில் அவளுக்கு என்ன பண்ணினா அவள் பிரீத்தி அடைவா. ஏன்னா தர்மத்தை என்ன சொல்லியிருக்காவா? அவள் இது பண்ணுறதுனால வந்து அவளுக்கு ஒரு லாபமும் இல்லை, ஒரு நஷ்டமும் இல்லை. மாமாவுடைய ஃபோக்கஸ் அதான். ஆமாம், அந்த அதான் சொன்னேன். அந்த பெரியவாங்கிற அவள் என்ன அவதாரத்தில் என்னென்ன பண்ணணும்னு தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு நிலைநாட்டுறதுக்கு பண்ணணும்னு நினச்சாலோ அதெல்லாம் மாமா செயல் வடிவம் கொடுத்தா. அதனால வந்து பண்ணிப்பா. நீங்கள் சின்ன பசங்க 25 வயசு பசங்க கல்யாணம் ஆகிடுச்சுன்னா சர்வாங்க ஷவரம் தான் பண்ணிக்கணும்பா. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அப்படிலாம் பண்ணினதுனால அந்த கோவிலை இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணி நம்ம ஏதான கலெக்ஷனுக்கு நம்மளால ஏதான பண்ண அப்படின்னு இந்த ராமரத்னம் ரொம்ப தாபப்பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவெல்லாம் ஆத்மார்ந்த ராமரத்னம் இருந்தா. அவள் அதில் எல்லாருமே வேதமூர்த்தி எல்லாருமே அதில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுருந்தா. அந்த சுத்தம் அப்படின்னா பரிசுத்தம் அப்படின்னா அந்த மகாலட்சுமி மாத்ருபூதேஸ்வரர் ட்ரஸ்ட்டு அப்படிதான் ஒரு பரிசுத்தமான ட்ரஸ்ட். என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவுக்குல அதுலேருந்து ட்ரஸ்டீஸ்லாம் பஸ் சார்ஜ் கூட கையிலேருந்து எடுத்துக்க மாட்டான் அந்த ட்ரஸ்ட்லேருந்து. ஆமாம், இவா இப்போ வெளியில் வாசலில் போகிறதுனா கூட ஒரு ஆட்டோ ஃபேர் பஸ் ஃபேர்னா கூட இந்த பழைய வழியாக ஒத்த பைசாவே அந்த கோவிலுக்குன்னு அப்படி தான் பாதுகாத்து அதை டெவலப் பண்ணான். ஸோ அவளோட சின்சியாரிட்டிலாம் சொல்லி மாடாது. அது ஈஸ்வர அனுகிரகத்தினால எல்லாம் அப்படி ஒரு செட்டு அமைஞ்சுது.